ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். வருகிற வியாழக்கிழமை 11/6/2026 பரம ஏகாதேசி. மாதத்திற்கு 2 ஏகாதேசிகள் என்று ஒவ்வொரு வருடத்திற்கும் 24 முதல் 25 ஏகாதேசிகள் இடம்பெற்றாலும் புருஷோத்தம மாதம் அல்லது அதிக மாதம் எனப்படும் 32 மாதங்களுக்கு ஒரு முறை வரும் இந்த அபூர்வமான மாதத்தில் இடம்பெறும் தேய்பிரை ஏகாதேசி தான் பரம ஏகாதேசி. புருஷோத்தம மாத வளர்பிறை ஏகாதேசியினுடைய பெயர் பத்மினி ஏகாதேசி. அதிக மாதம் அல்லது புருஷோத்தம மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதத்தில் இடம்பெறும் தேய்பிரை ஏகாதேசி தான் பரம ஏகாதேசி. அந்த வகையில் வருகிற வியாழக்கிழமை 11/6/2026 அன்று இடம்பெறுவது பரம ஏகாதேசி. மிகவும் முக்கியமான இந்த பரம ஏகாதேசி விரத மகாத்மிய கதையை தற்போது இந்த காணொளி வாயிலாக நாம் அனுபவிக்கலாம். பரம ஏகாதேசி விரத கதை பத்ம புராணத்தில் பின்வருமாறு இடம்பெற்றுள்ள ஒரு புனிதமான வரலாறாகும். இது அதிக மாதம், அதாவது கூடுதல் மாதம் எனப்படும் காலத்தில் கிருஷ்ணபட்சத்தில் மேற்கொள்ளப்படும் விரதத்தின் சிறப்பான பலன்களை விவரிக்கின்றது. இந்த பரம ஏகாதேசி விரதத்தை கடைபிடிப்பதும் இதன் கதையை கேட்பதும் நம்முடைய பாவங்களை போக்கி வறுமையை நீக்கி முக்தியை அருளும் என்று புராணங்கள் கூறுகின்றது. வாருங்கள் இனி இந்த பரம ஏகாதேசியினுடைய கதையை குறித்து நாம் தெளிவாக அனுபவிக்கலாம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்ட மன்னருக்கு கூறிய இக்கதை பின்வருமாறு தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. காம்பில்ய என்னும் நகரத்தில் வாழ்ந்த சுமேதா என்ற பக்திமானான ஏழ்மையான பிராமணர் மற்றும் அவரது குணவதி மனைவியான பவித்ரா ஆகியோரைத்தான் இந்த கதை மையமாக கொண்டது. ஆம், இந்த பிராமண தம்பதியர்களின் கதையைத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டர் மன்னருக்கு தெளிவாக விளக்கி கூறினார். இந்த பிராமண தம்பதிகள் அறநெறி தவறாதவர்களாகவும் விருந்தோம்பும் பண்பு கொண்டவர்களாகவும் இருந்த போதிலும் அந்த தம்பதியினர் கடும் வறுமை, பசி மற்றும் போதிய ஆடைகள் இல்லாமை போன்ற பல இன்னல்களுக்கு ஆளாகியிருந்தனர். இந்த வறுமையை போக்குவதற்காக வறுமையால் மிகவும் விரக்தி அடைந்த சுமேதா செல்வம் ஈட்டுவதற்காக அயல் நாடு செல்ல திட்டம் தீட்டினார். ஆனால் அவரது மனைவியான பவித்ரா அவரை செல்ல அனுமதிக்க மறுத்துவிட்டார். தற்போதைய நிலை கடந்த கால கர்ம வினையின் விளைவு என்றும் அறநெறியை கடைபிடிப்பதால் இறுதியில் தங்கள் விதி மாறும் என்றும் அவர் தன்னுடைய கணவரிடம் கூறினார். இந்நிலையில் சிறிது காலத்திற்கு பிறகு மகரிஷி கௌண்டன்யர் இந்த தம்பதியர்களின் இல்லத்திற்கு விஜயம் செய்தார். அந்த தம்பதியினர் மிகுந்த பக்தியுடன் முனிவருக்கு உபச்சாரம் செய்து தங்கள் துயர நிலையிலிருந்து விடுபடுவதற்கான வழியை கேட்டறிந்தனர். அதாவது அதிக மாசம் என்று அழைக்கப்படும் புருஷோத்தம மாதத்தில் வரும் பரம ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்குமாறு கௌண்டன்ய முனிவர் அந்த பிராமண தம்பதியர்களுக்கு அறிவுறுத்தினார். சுமேதாவும் பவித்ராவும் மிகுந்த நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இந்த பரம ஏகாதேசி விரதத்தை கடைபிடித்து பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை வழிபட்டனர். மேலும் இரவு முழுவதும் விழித்திருந்து இறைவனை, அதாவது பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை துதித்தனர். அவர்களின் பக்தியில் மகிழ்ந்த பகவான் ஸ்ரீ விஷ்ணு அவர்கள் முன் தோன்றி உடனடியாக
அவர்களின் வறுமையை நீக்கி அளவற்ற செல்வத்தை அருளினார். அவர்கள் வளமான வாழ்க்கையை வாழ்ந்து இறுதியில் வைகுண்டத்தை அடைந்தனர். இந்த பரம ஏகாதேசி விரதத்தை குறித்து விளக்கும் மேலும் ஒரு புராண கதையும் உண்டு. சிவபெருமானுக்கும் குபேரனுக்கும் இடையில் நடந்த ஒரு உரையாடல். கடும் வறுமையால் அவதிப்பட்ட யக்ஷேந்திரர் குபேரனுக்கு சிவபெருமான் இந்த பரம ஏகாதேசி விரதத்தை பற்றி கூறினார். இந்த விரதத்தை அனுசரித்ததன் மூலம் குபேரன் தனது இழந்த செல்வத்தையும் செழிப்பையும் மீண்டும் பெற்று ஒரு நிம்மதியான ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று புராணங்கள் வாயிலாக நாம் அறியப்பெறுகிறோம். மேலும் ஒரு இந்த ஏகாதேசி விரத மகாத்மியை விளக்கும் புராண கதையும் உண்டு. மன்னர் ஹரிஷ்சந்திரர் மிகுந்த இன்னல்களுக்கு உள்ளாகியிருந்தார். இந்த பரம ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டித்ததன் மூலம் இழந்த தன்னுடைய மனைவியையும் மகனையும் தன்னுடைய ராஜ்யத்தையும் செல்வத்தையும் பெற்று ஒரு வளமான வாழ்க்கையை மன்னர் ஹரிஷ்சந்திரா வாழ்ந்தார் என்று இந்த பரம ஏகாதேசி விரதத்தினுடைய புராண கதை விளக்குகின்றது. இந்த ஏகாதேசி மிகவும் பொக்கிஷமான ஒரு ஏகாதேசியாக கருதப்படுகின்றது. அனைத்து மங்களகரமான செயல்களையும் செய்வதால் கிடைக்கும் ஆன்மீக புண்ணிய பலன்களை இந்த ஏகாதேசி விரதத்தை கடைபிடிப்பதால் நாம் அடைய முடியும். இந்த பரம ஏகாதேசி விரத நாளன்று உடல் ரீதியாக கடுமையான விரதத்தை மேற்கொள்ள இயலாதவர்கள் பரம ஏகாதேசி விரத கதையை கேட்பதன் மூலமோ அல்லது வாசிப்பதன் மூலமோ தங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க பெற்று தெய்வீக அருளை பெற முடியும் என்று சாஸ்திரங்கள் வாயிலாக நாம் அறியப்பெறுகிறோம். ஆதலால் வாருங்கள், மிகவும் அரிதான 32 மாதங்களுக்கு ஒரு முறை வரும் இந்த பரம ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டித்து பகவான் ஸ்ரீ விஷ்ணுவினுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாகி ஆனந்தமயமான ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழலாம். பக்தர்கள் அனைவருக்கும் இனிய பரம ஏகாதேசி நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.